Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் வரும் 18ஆம் தேதி கூட உள்ள நிலையில் சபாநாயகர் JCD பிரபாகர் ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாடு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து அழைப்பு விடுத்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், இந்த சந்திப்பானது எவ்வளவு நேரம் நடைபெற்றது? முழு விவரங்கள். தமிழக அரசினுடைய ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர் புதிய அரசினுடைய முதல் ஆளுநர் உரை என்பது வருகிற 18ஆம் தேதி தொடங்க உள்ளது. ஆளுநர் உரையோடு தொடங்கக்கூடிய கூட்டத்தொடருக்கு ஆளுநரை சபாநாயகர் முறைப்படி சந்தித்து அழைப்பு விடுத்திருக்கிறார். சபாநாயகர் JCD பிரபாகர் ஆளுநர் மாளிகைக்கு சென்று தமிழக ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து தமிழக சட்டப்பேரவையில உரை நிகழ்த்துமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஏற்கனவே ஆளுநருடைய உரையினுடைய சாராம்சங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு அது ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கூடிய நிலையில ஆளுநரை முறைப்படி சந்தித்து அழைப்பு விடுத்திருக்கிறார் JCD பிரபாகர் சபாநாயகர். அதன் அடிப்படையில் ஆளுநர் வருகை வந்து தமிழக சட்டப்பேரவையில வருகிற 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு உரை நிகழ்த்துவார். அரசினுடைய என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது, துறை ரீதியாக என்னென்ன திட்டங்களை செயல்படுத்த உள்ளார்கள் என்பதையெல்லாம் ஆளுநருடைய உரையின் வாயிலாக தெரிய வரும். அந்த வகையில என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, துறை ரீதியாக என்னென்ன அறிவிப்புகள், துறை ரீதியாக என்ன புதிய அறிவிப்புகளை அடிப்படையாக கொண்டு திட்டங்களை தொலைநோக்கு என்ற அடிப்படையில் செயல்படுத்த உள்ளோம் அப்படிங்கிற தமிழக அரசினுடைய புதிய ஆளுநர் உரை என்பது வருகிற 18ஆம் தேதி ஆளுநர் உரையோடு கூட்டத்தொடர் என்பது தொடங்க உள்ள நிலையில சபாநாயகர் சந்தித்து ஆளுநரை முறைப்படி அழைப்பு விடுத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.